திருடப்பட்ட தனது வாகனத்திற்கு பதிலாக மாற்று காரை வாங்கிய ஒருவர் அக்கார் திருடப்பட்ட தனது சொந்த கார் தான் என்பதை அறிந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். 36 வயதான ஏவன் வேலண்டைன் பிப்ரவரி 28 அன்று தனது கருப்பு நிற ஹோண்டா சிவிக் திருடப்பட்டதாக போலீசில் புகார் செய்திருந்தார். மாற்று காரை தேடிய போது சுமார் 113 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே மாதிரியான தோற்றமுடைய மாடலை கண்டார். திருடப்பட்ட தனது காரை போன்றே அதே நிறம், வெளியான அதே ஆண்டு மற்றும் சற்று அருவருப்பான வெளி அமைப்பும் அக்காரில் அவர் கண்டுள்ளார். புதிய பதிவு எண் பட்டையுடன் குறைந்த அளவிலான மைலேஜ் ஆகியவற்றை கொண்ட அக்காரை 20,000 பவுண்ட் அல்லது 1,16,374 மலேசிய ரிங்கெட்டிற்கு அவர் வாங்கியுள்ளார். எனினும் அந்த காரின் உள்ளே சுத்தம் செய்யப்படாமல் சில பொருட்கள் மற்றும் சற்று வித்தியாசமாக இருந்ததோடு உட்புறம் அமைக்கப்பட்டிருந்த நெவிகேஷன் எனப்படும் வழி செலுத்தும் முறை அமைப்பின் ஆவணத்தில் தனது மற்றும் தனது பெற்றோரின் முகவரிகளை கண்டறிந்த போது ஏவன் மேலும் சந்தேகமடைந்தார். அதன்பின் அந்த வாகனத்தை சொலிஹூலில் உள்ள ஹோண்டா சேவை மையத்திற்கு எடுத்து சென்றபோது அங்கு தனது அசல் காரின் இயற்பியல் சாவியை பயன்படுத்திய போது அது திருடப்பட்ட தனது வாகனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த வாகனத்தை வாங்கியதற்காக தாம் செலுத்திய பணத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறினார். இதனிடையே தாங்கள் இதுவரை பார்த்ததிலேயே சிறந்த குளோன் வேலைகளில் ஒன்று இதுவென போலீஸ் துறையும் ஹோண்டா சேவை மையமும் கூறியுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.